அப்புறம் மினிஸ்டர் பையன் கேஸ்ல முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சண்முக சுந்தரம்னு நான் சொன்னேன்ல, அவரோட போட்டோவை நான் கலெக்ட் பண்ணிட்டேங்க. கூடிய சீக்கிரமா அவரையும் கண்டுபிடிச்சிட்டேனா உங்களை இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணிடலாம். ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. துர்கா, போன் ஆஃப் ஆயிடுச்சு. போட்டோ எனக்கு தெரியல. ஐயோ, போன் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஒரு நிமிஷம். சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. மேடம், டைம் முடிஞ்சது. சார் வாங்க சார், வாங்க. சரி சார். துர்கா, நீ சீக்கிரமா தெய்வமாவை வீட்டுக்கு கூட்டு வர வழியை பாரு. சரிங்க, தேவி மாவையும் நான் கூட்டிட்டு வந்துருவேன். உங்களையும் நான் சீக்கிரம் வெளியே எடுத்துருவேன். நான் வரேங்க. சார், இந்த வந்துட்டேன். சரி. சார் சார் என்ன சார், உங்க வீட்டில் ஒய்ஃபை வந்து பார்த்துட்டு போறாங்களா? ஆமா சார், பாவம் என் ஒய்ஃபு. என்னையும் என் குழந்தையும் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைக்கு என்னாச்சு? நான் இங்க வர்றதுக்கு முன்னால என் குழந்தை காணாம போயிடுச்சு. இப்போ என் குழந்தை இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் என் குழந்தைய வீட்டுக்கு கூட்டு வர முடியாத சூழ்நிலை. குழந்தைக்கு தலையில் அடிபட்டு பழசு எல்லாமே மறந்து போச்சு. கவலைப்படாதீங்க சார், கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். உங்க குழந்தை உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். துர்கா, வா துர்கா. சூர்யாவை பாத்தியா? எப்படி இருக்கான்? அவன் என்ன சொன்னா? சூர்யா தேவிமா விஷயம் தெரிஞ்சு ரொம்ப கவலைப்பட்டாருமா. அவருக்கு நான் தைரியமும் ஆறுதலும் சொல்லிட்டு தான் வந்தேன். கங்கா வீட்ல நடந்ததெல்லாம் ஹாசினி சொன்னா. அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நம்ம வீட்டு குழந்தைய நீ அங்க விட்டுட்டு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல துர்கா. நீ எதுக்காக நம்ம வீட்டு தேவிய அங்க விட்டு கொடுத்துட்டு வந்த? இல்லம்மா, நம்ம தேவி அவங்க பொண்ணுதாங்கிறதுக்கு எல்லா ப்ரூஃபும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. சட்டத்துக்கு முன்னாடி பேப்பர் தான் பேசும். என்னால எதுவுமே பேச முடியாதுமா. பேப்பர் பேசுறதெல்லாம் இருக்கட்டும் துர்கா. நம்ம தேவி பேசினா அப்புறம் பேப்பர் ஆதாரம் எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிரும்ல. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பெரியமா. ஆனா நம்ம தேவி மாக்கு தான் பழசுல மறந்து போச்சே. துர்காவ என்னைய தேவிக்கு அடையாளமே தெரியலையே. பேப்பர் ஆதாரத்தை பொய்யாக்கி நம்ம தேவிய நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரணும்னா தேவிய துர்காவை அம்மான்னு கூப்பிட வைக்கணும். நம்ம தேவியம்மா நீதான் அவ அம்மான்னு அவ வாயால சொன்னா போதும்ல. அப்புறம் எந்த பேப்பரும் செல்லுபடி ஆகாதுல. அப்போ தேவியம்மா தன்னோட வாயால உன்னை துர்கா அம்மான்னு சொல்ல வை. அதுக்கு நீ முயற்சி பண்ண. நீங்க சொல்றது சரிதாம்மா. தேவி மாவ அவங்க வாயாலேயே நான் தான் அவங்க துர்கா அம்மான்னு சொல்ல வைக்கிறேன். ம். ம்.
அம்மா இந்த பொருள்லாம் பார்த்தா கண்டிப்பா தேவிமாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துரும். ஆமா துர்கா, கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தா தேவிக்கு மறந்து போனது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துரும். ஆமா ஹாசினி, இந்த போட்டோ இந்த பொருள்லாம் வச்சு தேவி அம்மாவுக்கு பழைய ஞாபகத்தை நம்ம வர வச்சு நான் தான் துர்காமான்னு அவ வாயாலேயே சொல்ல வச்சு கண்டிப்பா நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். ஆமா துர்கா, இதையெல்லாம் பார்த்தா தேவி அம்மாக்கு பழைய ஞாபகம் வந்துரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா துர்கா, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நீ போய் முதல்ல தேவி அம்மா கூட்டிட்டு வந்துரு. சரி ஹாசினி, நான் போயிட்டு வரேன். அம்மா, நான் போய் எப்படியாவது தேவி அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. பெரியமா, இதெல்லாம் பார்த்தா தேவிக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்துரும்ல? கண்டிப்பா ஞாபகம் வந்துரும். யார் நீங்க? எதுக்காக கதவு மூடுறீங்க? அக்கா நீங்களா? தேவிமா, நான் உன் அக்கா இல்ல தேவிமா, உன் அம்மா, உன் துர்கா அம்மா. இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் பேர் தேவி இல்ல, இனியா. என் அம்மா பேர் கங்கா, அப்பா பேர் வசந்த். இல்லம்மா, உங்க பேரு தேவி. நான் தான் உங்க அம்மா துர்கா. உங்க அப்பா பேரு சூர்யாடா. நானும் உங்க அப்பா சூர்யாவும் உங்களை தேவி அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஆமா, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? தேவிமா, நீங்க யாரு, உங்க அப்பா அம்மா யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அப்படிலாம் சொல்லாதடா செல்லம். கடவுள் சத்தியமா நான் தான் உன் அம்மா. நான் சொல்றத நம்புமா. ஆஹா, நான் நம்ப மாட்டேன். இப்ப நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்ல என் அப்பாவை கூப்பிடவா? இல்ல, நீங்க முதல்ல போங்க இங்க இருந்து. தேவிமா, தேவிமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் அமைதியா நான் சொல்றத மட்டும் கேளுங்க. அதுக்கப்புறமா நானே போயிடுவேன், சரியா? என்ன சொல்ல போறீங்க? இங்க பாரு. இத பாரு. இதோ இத பாத்தியா? ஞாபகம் இருக்கா? நல்லா பாருடா. ஏதாவது ஞாபகம் வருதா? நீ ஃபேன்சி Dress காம்படிஷன்ல கலந்துக்கிட்டல, மாரியம்மா மாதிரி saree கட்டிட்டு போனியே, உனக்கு தானே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. அந்த saree இதுதான்டா. பாரு, நான் தான்டா உனக்கு கட்டி விட்டேன். ஞாபகம் வருதா? பாரு பாரு பாரு. எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வரலையே. தேவிமா, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருடா. நல்லா பாரு. இனியா, ஐயா, எங்க அம்மா வந்துட்டாங்க. நீங்க இங்க இருந்து போயிருங்க. இன்னும் ஒரே ஒரு நிமிஷமா? ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அம்மா பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். கதவு திற செல்லம். தேவிமா, இது பாருங்க பாருங்க. இது பாரு, நல்லா பாருங்க. இந்த போட்டோவை பாருங்க. நீங்களும் நானும் அப்பா 3 பேருமே ஒண்ணா இருக்கோம். பாருங்க பாருங்க. இனியா, கதவு தரமா? நீங்க ஃபேன்சி Dress காம்படிஷன்ல கலந்துக்கிட்டப்போ எடுத்த போட்டோமா இது? பாருங்க, இது நீங்க தான். ஞாபகம் வருதா? இது பாருடா, கண்டிப்பா உனக்கு ஞாபகம் வரும். மாரியம்மா மாதிரி நான் தான் உனக்கு புடவை கட்டி விட்டேன். நீ தான் அந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நானும் சூர்யாவும் ஸ்டேஜ் முன்னாடி வந்து பிரைஸ் வாங்கணும். அதுக்கப்புறமா ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு போனோம். நீ கார்லயே தூங்கிட்ட தெரியுமா? நான் தான் தூக்கிட்டு போனேன். ஞாபகம் வருதாடா? ஞாபகம் வருதா தேவிமா? எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. இனியா, அம்மா கூப்பிடுறது கேக்கலையா? கதவு தரமா? ஐயா, அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க எப்படி வந்தீங்களா அப்படியே போயிருங்க. ஐயோ, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருடா. பாரு, இந்த போட்டோ எல்லாம் பாரு. நம்ம பார்க்குக்கெல்லாம் போனோமே. இனியா, கதவு தராம ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். என்னாச்சு? ஏன் பாப்பா கதவு திறக்க மாட்டேங்கிறா? எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. என்னங்க, இங்க கொஞ்சம் வாங்க. இனியா உள்ள இருந்துட்டு கதவு திறக்க மாட்டேங்கிறா.
கொஞ்சம் வந்து ஏதாவது பாருங்க. என்னங்க? ஆ என்ன ஆச்சு? கதவு தட்டிட்டே இருக்கேன், பாப்பா கதவு திறக்க மாட்டேங்கிறா. திறக்க மாட்டாளா? பாப்பா, இனியா, ஐயோ அப்பா வந்துட்டாங்க, சீக்கிரம் இங்க இருந்து போங்க. இனியா. ஐயோ அப்பா தட்டிக்கிட்டே இருக்காரு, முதல்ல நீங்க சீக்கிரம் போங்க. நான் போயிடுறேன்டா. கடைசியா ஒரே ஒரு சான்ஸ். இரு தேவிமா, இந்த பொம்மையை பாத்தியா? உனக்கு ஞாபகம் வருதா? நீ ரொம்ப ஆசைப்பட்டு அப்பா கிட்ட கேட்டதுடா. பாரு. இனியா, டாடி வந்திருக்கமா, கதவு தர. ஐயோ அப்பா வந்துட்டாரு, கிளம்புங்க. ஒரே ஒரு தடவை பாருடா. அப்பா இத வாங்கிட்டு வரும்போது நான் உடைச்சிட்டேன். நீ ஆசைப்பட்டு கேட்டேன்னு அம்மா போய் தேடி புடிச்சு நான் உனக்காக இத வாங்கிட்டு வந்தேன். பாருடா, உனக்கு ஞாபகம் வருதா? ப்ளீஸ் கா, கிளம்புங்கக்கா. இனியா, 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 கதவு தரமா. இது பாருமா, இது பாரு. கோயில்ல பார்த்த அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லி நீ எனக்கு அடையாளமா அனுப்பின டிராயிங் பாரு. இது நீயே வரைஞ்சி எனக்கு அனுப்பிச்சிருந்த. நல்லா பாருடா, ஞாபகம் வருதா? பாரு, இத நீதான் வரைஞ்ச. பாரு, ஞாபகம் வருதா? என்னாச்சு உனக்கு? என்னடா, ஏதாவது பேசுடா. கதவு தர. ஐயோ கிளம்புங்களே, நீங்க சீக்கிரம் இங்க இருந்து போங்க. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லன்னு சொல்றேன்ல. தேவிமா ப்ளீஸ் டா, ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருடா ப்ளீஸ். தேவிமா, எங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. எங்க பாப்பா வர கதவு திறக்க மாட்டேங்கிறா, எனக்கு பயமா இருக்குங்க. ஏய், நீ ஒண்ணும் பயப்படாத. இனியா, ஞாபகப்படுத்தி பாருடா. தேவிமா நல்லா பாருடா. எனக்கு ஒண்ணும் ஞாபகம் இல்ல, நீங்க முதல்ல கிளம்புங்க. இனியா. உன்னை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு போலீஸ் வார்ன் பண்ணிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வந்து என் குழந்தைய என்ன பண்ணிட்டு இருக்கா? முதல்ல இங்க இருந்து போ. சத்தியமா இவ ஏன் குழந்தைதாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் தான் இவளோட அம்மான்னு இப்ப சொல்ல வைக்கிறேன். ஏய், அதெல்லாம் முடியாது, முதல்ல வெளியே போ. நீ தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப நீ வெளியில போக போறியா இல்லையா? சொல்றத கேளுங்களேன். இப்ப நீ போகல, நான் போலீஸ கூப்பிட வேண்டியதா இருக்கும். வெளிய போ. ஐயோ, இதெல்லாம் காட்டினா கண்டிப்பா குழந்தைக்கு ஞாபகம் வருங்க. நான் தான் அவ அம்மான்னு ஒத்துக்குவா. ஏய், என்ன வேட்றியா? சொல்லிட்டே இருக்க. வா. ஐயோ, விடுங்க என்ன. வா. விடுங்க. தேவிமா, தேவிமா, விடுங்க என்ன. வா சொல்றேன். தேவிமா, விடுங்க. ஐயோ, விடுங்க. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வந்த போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். இதுக்கு மேல லேட் பண்ணா சரியா வராது. உடனே அமெரிக்கா கிளம்பணும். ஆமாங்க, பாப்பாக்கு பாஸ்போர்ட் எடுக்கிற வழிய பாருங்க. உடனே எடுக்கிறேன். வா. சூர்யா, துர்கா, தெய்வம் நம்ம வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தே துர்கா? தேவிமாவுக்கு பழைய ஞாபகம் வந்துரும் தான் நான் போன சூர்யா. ஆனா இப்ப அவங்களே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கான முயற்சி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் இங்க இருக்கிறத பத்தி நீ கவலைப்படாத துர்கா. தெய்வமாவை வீட்டுக்கு கூட்டு வரதுல மட்டும் நீ கவனம் செலுத்து. நான் கங்கா வசந்த் 2 பேருக்குமே தெரியாம அவங்க வீட்டுக்குள்ள போய் தேவி அம்மாவை பார்த்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினங்க.
ஆனா அவங்களுக்கு பழசெல்லாம் சுத்தமா ஞாபகமே இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. என்ன துர்கா சொல்ற? அதுக்காக நான் அப்செட் ஆகலாம் மாட்டேங்க. திரும்ப திரும்ப தேவிமாவை சந்திச்சு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி எப்படியும் என் அம்மான்னு கூப்பிட வச்சிருவேன். துர்கா, எனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை சொல்லுங்க சூர்யா. தெய்வமா என்ன ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன். கண்டிப்பா ஞாபகம் வந்துடும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு துர்கா. நீ எப்படியாவது தெய்வமாவ ஒரு தடவை என்ன பார்க்க கூட்டு வரியா? நீங்க சொல்றது நல்ல யோசனையா தான் இருக்கு. ஆனா தேவிமாவை பாக்குறதுக்கு இனிமே நான் உங்க வீட்டுக்கு போனா வசந்த் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்றாரு. இதுல தேவிமாவை இங்க எப்படிங்க அழைச்சிட்டு வருது? துர்கா, எப்படியாவது தெய்வமாவை கூட்டு வா. என்ன பார்த்தா கண்டிப்பா தெய்வமாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும். அப்படிதான் துர்கா என் உள் மனசு சொல்லுது. எப்படியாவது கூட்டு வந்துறேன். சரிங்க, நான் ஏதாவது ஐடியா பண்றேன். நான் எப்படியாவது தேவிமாவை இங்க கூட்டிட்டு வரேன். டைம் ஆச்சு. இங்க பாரு. சரி, டைம் ஆச்சு துர்கா. நீ பார்த்து பத்திரமா போ. ஆ? நான் அப்புறம் கூப்பிடுறேன். யார் நீங்க? என்ன வேணும்? பாப்பாவோட பாஸ்போர்ட் விஷயமா சார் வர வாங்க வாங்க சொல்லிருக்காரு. ஆதிகேசவன், உள்ள வாங்க ப்ளீஸ். ஆ. உட்காருங்க. தேங்க்யூ சார். கங்கா, நீ குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. ஆ சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். இப்போதான் சார் சாப்பிட்டு வந்தேன். முதல்ல பாப்பாவோட பாஸ்போர்ட்டுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடலாம். சரி. சார் பாப்பாவோட நேம் சார். வி இனியா. சார் பாப்பாவோட டேட் ஆஃப் பர்த். 11/8/2020. சார் பாப்பாவோட ஏஜ். ஏஜ் 5. சார் பிளட் குரூப். ஓ பாசிட்டிவ். ஆ சார் என்ட்ரிஸ்லாம் ஓவர் சார். நீங்கள் பாப்பாவோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் மட்டும் கொடுங்க. ஓகே கங்கா. ம், ஆ அதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்க சார் இந்தாங்க. இதுல பாப்பாவோட போட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே சார். இந்தாங்க. இதுல 25,000 இருக்கு. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு தர தயாரா இருக்கேன். ஆனா இன்னும் 2-3 நாள் பாஸ்போர்ட் ரெடி பண்ணிடுங்க. அதுக்காக விசாலாம் அரேஞ்ச் பண்ணி நாங்க அமெரிக்கா போகணும். சார் எங்கள் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் 2 நாளில் பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு நான் பொறுப்பு. ஆனால் போலீஸ்ல இருந்து என்கொயரி டிலே பண்ண வாய்ப்பு இருக்கு சார். அந்த சைடில் நீங்கள் ப்ரெஷர் பண்ணி சீக்கிரமாக கிளியரன்ஸ் வாங்கிடுங்க. சீக்கிரம் பாஸ்போர்ட் கிடைச்சிரும். ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். அப்போ நான் கிளம்புறேன். வரேன் மேடம். இங்க பாஸ்போர்ட் டிலே ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது கங்கா. நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். பாஸ்போர்ட் சீக்கிரம் வந்துடும். நம்ம குழந்தைய கூட்டிட்டு அமெரிக்கா போறோம். ம் சரிங்க. தேவிமாக்கு மறந்து போனது எல்லாமே எப்படி ஞாபகத்துக்கு கொண்டு வருது?
இந்தாங்க. ஹாசினி, துர்கா வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்ப ஆமா. தேவியம்மா வந்திருப்பா. ஆமா வா பெரியம்மா போலாம். வாங்க. ஆ, எங்க பெரியம்மா தேவியும் துர்காவையும் காணோம்? ஒருவேளை மேல ரூம்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா போலாம். வா. துர்கா வந்துட்டியா? துர்கா, இந்த பொருளெல்லாம் பார்த்ததும் தேவிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? உன்னை துர்காமான்னு கூப்பிட்டாளா? ஆமா, தேவியம்மா எங்க? துர்கா, தேவி எங்கம்மா?